எனதருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சென்ற வீடியோவில் பார்த்தோன்னா என்னோட பர்த்டேக்கு அட்வான்ஸாக சிங்கப்பூர்லேருந்து வந்த கிஃப்ட் பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து என்னோட சுட்டீஸ்லாம் எனக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு குட்டி பையன் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டை ஒரு பெரிய கிட்கட் 2 பென் கொடுத்துருந்தாங்க. இந்த குட்டி பையன்கிட்ட இருந்த இந்த ஒரு கிஃப்ட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ பென்னி குட்டி. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த பாப்பா வந்து என்னோட கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டை விட அமைதியான பொண்ணு இந்த பொண்ணு தான். யார்கிட்டையும் பேசாது, அமைதியாக இருக்கும். ஏதாவது நம்ம ஒன்று கேட்டாலுமே அது ரொம்ப நேரம் கழித்து தான் பதில் சொல்லும். ஸோ ஆனால் இருந்தாலும் அமைதியின் சிகரம் தான் இந்த பாப்பா. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா சென்ற மாதம் வந்து துபாய் போயிருந்தாங்க. ஸோ துபாய் போயிட்டு அங்கே இருந்து மிஸ்ஸுக்காக வந்து இந்த கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கடை ஃபுல்லாக தேடி இந்த ஒரு ஹேண்ட்பேக் வந்து அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எங்கள் மிஸ்ஸுக்கு இந்த பேக் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணோட கிஃப்ட் வந்து எனக்கு துபாயிலேருந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த தடவை வந்து பர்த்டேக்கு ஃபாரின்லேருந்து மொத்தம் 3 கிஃப்ட் வந்து கிடச்சிருக்கு. அதில் 3வது கிஃப்ட் தான் இந்த பேக்கு. ஸோ இதை வந்து ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சீலிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை நான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா தருண் பாப்பா வந்து அதை எனக்கு வீடியோ எடுக்கவே விடலை. இந்த பேக் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து எல்லாமே இப்படி போடணும் அப்படி போடணும்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தது. ஸோ இடையில குட்டியாக அந்த சேட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது அது அருமையாக அழகாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீடு இப்படி தானே இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த கிஃப்ட் கொடுத்த நிதர்த்தனைக்கு தேங்க்யூ ஸோ மச் பாப்பா. அடுத்தது பார்த்தோன்னா நம்மளோட சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட சேனலில் தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க தான் இவங்க காருணியா. ஸோ இந்த குட்டி சப்ஸ்கிரைபர்கிட்ட எனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு பர்த்டேக்காக. என்ன கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிடலாம். பயங்கரமாக வந்து பேக் பண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஆனால் அந்த குட்டீஸ்கிட்ட இருந்தெல்லாம் அந்த கிஃப்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் ஒரு விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து அதுலேயும் கிஃப்ட்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சரி இங்கேயே ஓப்பன் பண்ணிடுங்கப்பா, என்ன இருக்குதுன்னு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க முன்னாடி வந்து நான் அதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. என்னென்னா வந்து விநாயகர் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து விநாயகரை வந்து வழிபடணும்னு சொல்லுவாங்க. ஸோ விநாயகர் வந்து நமக்கு எப்போவுமே வந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விநாயகர் அது கூட வந்து விநாயகருக்காக ஒரு பூ அவங்க செடியில் இருந்த ஒரு பூ வச்சுருந்தாங்க. ஸோ அது சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்தோன்னா ஒரு பிங்க் கலரில் சாரீ, இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்லாம் கட்டிகிட்டு வருவாங்க இல்லையா, ஸோ அந்த சாரீ. ஸோ அது கூட பார்த்தோன்னா ஹேர் பேண்டு, கிட்கேட்டு, டைரி மில்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு எல்லா கிஃப்ட்டுமே. ஸோ குட்டீஸ்கிட்ட இருந்து கிடைக்கும்போது உண்மையிலே வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த குட்டீஸ்களோட பழகியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இது மூலமாக தான் அவங்க வந்து அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஸோ எல்லா கிஃப்ட்டுமே சூப்பராக இருக்குது. என்னோடய பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலோட எண்டிங் டேஸ், அதாவது கடைசி நாள் வந்து எனக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் டு ஆல். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டீஸ்கள் கூட இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த லீவில் வந்து பார்த்தோன்னா அந்த குட்டீஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் அப்போ நான் மீட் பண்ணிடுவேன். என்னோடய குட்டீஸ் எல்லாருமே வந்து என்னோட வீடியோஸ் எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே கமெண்ட்டும் பண்ணுவாங்க, மிஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ் யூ டு ஆல் குட்டீஸ்.